நம்ம அந்த செல்லமே படம் வந்து நிறைய டைம் பார்த்து அந்த சாங்ஸில் அட்மையர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் இந்த கேப் சார் உங்களுக்கு? இல்லை என்ன ரீசன்? என்ன காரணம்? கரிகாலன் கதை மட்டும் எழுதிருக்கீங்க சார். அது தனியாக பேசலான்றது விக்ரம் சாரோடைய ஆமாம் படம். இல்லை இல்லை அது வந்து நான் டைரக்ட் பண்ணுறது தான் இருந்தது. ஸோ அது சில பட்ஜெட் ப்ராப்ளத்தினால வந்து நான் வந்து ஒதுக்கிட்டேன். நிறைய ஆடிஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணிடுவோம், நிறைய இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். பட் இந்த இதில் இப்போயா செலக்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு தாட் போட்டிருந்தேன். நான் காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் எழுதும்போது ஹீரோயின் பக்கத்தில் ராணும். எனக்கு இன்னும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த 2023 ஜூன் மாதம் டேட்டில். அது அப்புறம் அது பயங்கரமாக சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் கூட எனக்கு. பிஸ்னஸ் வைஸ் வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது நியூ ஃபேஸை வச்சு எடுக்கும்போது. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஈவன் வந்து இல்லை வந்து ஜிவி பிரகாஷில் மியூசிக் எல்லாம் போட்டாலும் மியூசிக் விற்கிறதுக்குள்ளே வந்து எங்களுக்கு கொண்டு வாங்க, நாங்கள் படாத பாடப்பட்டேன். ஹீரோவுக்கான ஒரு ஸ்பேஸ் எல்லாமே இருந்துச்சு. தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி கிடைக்குமான்னு தெரில எனக்கு. படம் ரெடி பண்ணி வச்சு வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இது வந்து அந்த பிஸ்னஸ்ன்ற அந்த ஒரு இதுக்கு அந்த அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளேயே வந்து எனக்கு வந்து இதாகி போச்சு. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட பிரேக்ஃபாஸ்ட் படத்துடைய டைரக்டர் அண்ட் ஹீரோ தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். பிரேக்ஃபாஸ்ட் படத்தை பற்றி பேச போகிறோம். நீங்களும் கொச்சிக்கலாண்ணா. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கலாமா சார்? அதான் சார், என்னன்னா நம்ம இந்த ஸ்கூல் காலேஜெலாம் முடிச்சுட்டு வந்த பீரியடில் இன்னமும் நம்ம அந்த செல்லமே படம் வந்து நிறைய டைம் பார்த்து அந்த சாங்ஸில் அட்மையர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் கூட இன்டர்வியூ பண்ணுறதுல பர்சனலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா நம்ம அப்போலாம் டேரக்டர் ஃபேஸ் நம்மளுக்கு தெரியாதுல்ல சார், நம்மளுக்கு இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அதுக்காக ஒரு தேங்க்ஸ். ஏன்னா நல்ல படம் 2 படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏன் இந்த கேப் சார் உங்களுக்கு? இல்லை என்ன ரீசன், என்ன காரணம்? இல்லை ஆக்சுவலி 3 படம் பண்ணியிருக்கேன் நான். 2001 வந்து நிலா காலன்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது நேஷனல் அவார்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் செல்லமே, அதுக்கப்புறம் ஆண் தாண்டவம், அதுக்கப்புறம் கரிகாலன். கதை மட்டும் எழுதிருக்கீங்க சார். அது தனியாக பேசலான்றது விக்ரம் சாரோடைய. ஆமாம் இல்லை இல்லை அது வந்து நான் டைரக்ட் பண்ணுறது தான் இருந்தது. ஸோ அது சில பட்ஜெட் ப்ராப்ளத்தினால வந்து நான் வந்து ஒதுக்கிட்டேன். ஸோ அதில் சில காலம் போச்சு, கொரோனாவில் வந்து சில காலம் போச்சு, ப்ளஸ் வந்து இந்தியன் 2 ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஒரு 2 இயர்ஸ். ஸோ நான் அப்புறமா சிவாஜி படம் வர வந்து நான் கோடைரக்டர் சங்கர் சாரோடைய கூட. நான் அவருடைய படங்கள் எல்லா படத்துலையும் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அவர் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவரு கூட வந்து கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிட்டு அந்த படம் ஃபுல்லாக அதில் ஒன்று. ஸோ இது மாதிரி நான் வந்து பிஸியாக தான் இருக்கேன். டைரக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஈவன் நீங்கள் சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு. எனக்கு அந்த ஈகோலாம் கிடையவே கிடையாது. ரைட். எனக்கு இன்றைக்கும் வந்து அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணுவேன். அதே மாதிரி அவருக்கும் வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் என்னை வந்து உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவார். ஒரு இது பண்ணணும் அது பண்ணணும், ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய மேஜர் செட்டப் இருந்துச்சுன்னா வந்து என்னை கூப்பிடுவார், நானும் போய்ட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வரேன் சார். அந்த ஒரு சின்ன இது மட்டும், அந்த கரிகாலன் வந்து அது வந்து ரியல் இன்சிடென்ட்டா? ஏன்னா அந்த கிரீஸ் தானே, கிரீஸோடைய இளவரசியை வந்துட்டு நம்ம விக்ரம் சார் லவ் பண்ணுற மாதிரி, அது வந்து ரியல் இன்சிடென்ட்டா இல்லை வந்து கதைக்காக நம்ம? இல்லை ஆக்சுவலி வந்து முதல்ல வந்து என்கிட்ட வந்து சொன்னது வந்து ஒரு கதை சொன்னாங்க. அது ஆக்சுவலி சாண்டில்யன் எழுதின கதையினுடைய அது அப்படியே இதுவாக இருக்குது. நான் சொன்னேன் வந்து அது செட் ஆகாது, அது வந்து ரொம்ப வந்து சினிமாட்டிக்காக இருக்கும். சினிமாட்டிக்காக கூட கிடையாது, அது ரொம்ப நாவலுக்காக எழுதின ஒரு இது. ஸோ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற அவனுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் அந்த கதை எழுதினேன், கரிகாலன். ஏன்னா வந்து இந்த கரிகாலனை பற்றி இப்போ வந்து எனக்கு தெரியுதுன்னா என்னோட முதல் படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, என்ஜினியர்ன்ற ஒரு படம். அதாவது 97ல், அதாவது அரவிந்த் சாமி, மாதுரி தீக்ஷித் நடித்தாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக், வைரமுத்து சார் பாட்டெல்லாம் எழுதி கிட்டத்தட்ட 80% முடிஞ்சு. அதுக்கப்புறம் சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால வந்து படம் நின்று போச்சு. ஸோ படம் வந்து ட்ராப் ஆகிட்ட பிறகு நான் அப்போ அந்த படத்துக்காக வந்து அது ஒரு டேம் கட்டுறதை பற்றியான ஒரு ப்ராப்ளம் தான் அது. அப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து தேட ஆரம்பித்தேன். வந்து எப்படிலாம் இது பண்ணணும், டேம் கட்டணும், என்ன ஏது அப்படின்றது. அப்போது தான் வந்து இந்த இதை பற்றியான வந்து கல்லணை பற்றியெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து சர்ச் பண்ணேன். அந்த கல்லணை பற்றி வந்து நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள், அந்த இது எல்லாத்தையுமே வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வந்து வேற ஒரு
இது ஒன்று ஃபயரை ஒன்று உருவாக்கி அது வந்து அந்த ரியல் இன்சிடெண்ட்டாகவே வந்து இந்த கரிகாலனுடைய ரியல் இன்சிடெண்ட். ஏன் வந்து அவன் ஒரு கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது, அவன் எதுக்காக வந்து அவன் வந்து அந்த கல்லணையன் அப்படின்ற ஒரு அணையை கட்டினான் அப்படின்றது வந்து ஒரு ஒரு டச்சிங்கோடு வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு கமர்ஷியலான ஒரு கதை அது. என்ன காரணத்துக்காக ட்ராப் ஆச்சுங்க சார்? இல்லை, ஆக்சுவலி வந்து அது அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு 40 நாளுக்கு மேலே வந்து ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இது வந்து பட்ஜெட்டை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண சொன்னால் வந்து எனக்கு வந்து பட்ஜெட் இல்லை. ஸோ அவ்வளோ பட்ஜெட்டு கம்மியில் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நார்மல் இது மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, வந்து சாதாரண இது சமூக கதைகளாக ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா வந்து சில காம்ப்ரமைசஸ் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். பட் இது வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயன்றதை வந்து நம்ம வந்து அத்தன்டிக்காக காட்டினா மட்டும்தான் வந்து அது வந்து இதாகும். அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் அதை ஸோ ஆக்டிவாக இருந்தது, பட் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணல. பட் சங்க சாருக்கு ஆமாம். ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். கண்டினியூவாக வந்து நான் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதினேன். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வந்து 10-15 பவுண்டட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இது வந்து இப்போ வந்து நான் வந்து இனிமேலெல்லாம் வந்து உட்காந்துட்டு எல்லாம் எழுத வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. சீட்டு குளுக்கிற மாதிரி குளிக்கு போட்டு வந்து உடனே எடுத்து வந்து ஓகே ராணாவா இந்த கதை நீ பண்ணிடு அப்படின்ட்டு சொல்ல லெவலில் தான் நான் பிக் பாஸ் விஜய் சேதுபதி சார்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல, ஆன் ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி செல்லமே டைரக்டர் கூட கமிட் ஆகுறேன்ட்டு. பட் இந்த படமும் கொஞ்சம் டிலே ஆச்சோ நம்மளுக்கு? ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு, இல்லை ஆன் டைம் மாதிரி தான் போயிட்டு இருக்குமா? இல்லை கொஞ்சம் டிலே ஆச்சு. டிலே ஆச்சுன்னா படம் முடிஞ்சு போச்சு. படம் முடிஞ்சு போயிட்டு வந்து பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூஸ், இந்த எடிட்டிங் இது அந்த வேலைகளில் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட ஏற்றுச்சு. ஸோ நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, லைக் டாப் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அகைன் இப்போ இந்த கதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன், லைக் நீங்கள் ரெடி பண்ணதுக்கான ரீசன், ப்ளஸ் வந்து இல்லை ராணுவ எப்படி நீங்கள் இல்லை, இந்த கதை சூஸ் பண்ணது ரீசன் என்னென்னா வந்து அப் டு டேட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு தான் வந்து அந்த டேட்டு அந்த இப்போ அப்டேட்டடாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கதையை செலக்ட் பண்ணேன். ப்ளஸ் வந்து இந்த கதையை செலக்ட் பண்ண பிறகு இது வந்து வேறு ஏதாவது ஹீரோஸ் கிட்ட போய் சொல்லி அவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி படம் பண்ணுறதுன்றது வந்து நாட் பாசிபிள். அது ஏன்னா வந்து அவங்களுக்கிட்ட சில இது ஒரு இமேஜினரி சேஞ்சஸ் வரும். அது வந்து பண்ணோம்னா இந்த கதையினுடைய இதுவே இதாகிடும். அதனால் நியூ ஃபேஸை வச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து டிசைட் பண்ணேன். அப்போ தான் வந்து மேனேஜர் கிட்ட சொல்லும்போது வந்து ராணுவ கூப்பிட்டுருந்தேன். பார்த்த உடனே வந்து ஆள் பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு 1 வீக் வந்து எல்லாமே ரிஹர்சல்லாம் பார்த்து எல்லாமே ஓகே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சிம்பிளான ப்ராசஸில் ஓகே பண்ணி ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இந்த பிக் பாஸ்க்கு முன்னாடி கமிட் ஆனீங்களா? முன்னாடி, அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து இப்போ ஹீரோவாக ஒரு படம் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி டைரக்டர் கூட நம்ம நடிக்க போகிறோம். எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்தது? பிஃபோர் ஷூட்டிங்கோ ஆஃப்டர் ஷூட்டிங்கோ எப்படி பயந்தீங்களா? அதுக்கப்புறம் எப்படி இருந்தது? உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணார் சார்? எனக்கு இந்த படம் கமிட் ஆகும்போது எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. நிறைய ஆடிஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணிடுவோம், நிறைய இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருப்போம். பட் இந்த இதில் இப்படியா செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு தாட் போட்டிருந்தேன் நான். அது நிறைய ஆடிஷன்ஸ்லாம் சார் கூட வந்து ஒரு 3 days போச்சு ஆடிஷன்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட்டு, அப்புறம் டயலாக்ஸ் ஃபுல்லாக எல்லாம் போச்சு. அப்புறம் இந்த போஸ்டர்ஸு, இந்த ரன்னிங் போஸ்டர்ஸு, அப்புறம் வாக்கிங், இந்த எல்லாம் நிறையா எல்லா கேட்டகரி ஆஃப் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் சார் எனக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, படி அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாள் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிச்சேன், செகண்ட் டே வந்து செகண்ட் ஆஃப் பண்ணேன். முடிச்சதுக்கப்புறம் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, இதுதான் கதை, எதுவும் சொல்ல, நீ பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்படியே டெய்லி போய்ட்டு ஆஃபீஸ் போய்ட்டு என்னென்ன ஒர்க்கு அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் எழுதும்போது ஹீரோன்னு பக்கத்தில் ராணுவ எனக்கு இன்னும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2023 ஜூன் மாதம் டேட்டில், ஜூனில் மே அந்த இதில். அப்போது அது அப்புறம் அது பயங்கரமாக சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ப்ரோ எனக்கு. ஹீரோ ராணுவ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே செம்ம ஹாப்பியான. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி ஷூட் போயிட்டு அது மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு ஒரு 2 ஷெட்யூல் முடிச்சதுக்கப்புறம் தான் ஜிவி சார், ஃபஸ்ட்டு ஜிவி சார் உள்ளே இல்லை,
அதுக்கப்புறம் தான் ஜிவி சார் உள்ள வர்றாரு. சார் எடுத்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் போலான்னு இருந்தேன். இல்ல படம் நல்லா வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் பெரிய மியூசிக் டைரக்டர் போலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஜிவி சார் போய் கன்வின்ஸ் பண்றாரு. யாருமே பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா படம் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சார் போய் கன்வின்ஸ் பண்ணோன்னே ஜிவி சாரும் ஓகே டன், கதை நல்லா இருக்குன்னு கேட்டு நான் பண்ணுறேன் சார் நான் அக்செப்ட் பண்ணி சாரும் ஜிவி சாரும் பாலிலாம் போயிட்டு கம்போஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துக்கு. ஜென்ரலாக ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்க்காகவோ, ப்ரொமோஷன்ஸ்க்காகவோ நம்ம நோன் ஃபேஸஸாக எடுத்து போகலாம் பெட்டர் அப்படின்ற மாதிரி நினைப்போம். இன்கேஸ் இப்போ நியூ ஃபேஸஸ் அப்படின்னா, அவங்க வந்து டேலண்டடான ஆக்டராக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே கிடைச்சுட்டு இருக்கும். பட் ஏதோ ஒரு கட்ஸ் மூலியமா நம்ம நியூ ஃபேஸஸ் எடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல சார். அது எந்த மாதிரி நான் ஜென்ரலாகவே கேட்குறேன் சார். நீங்க இந்த நியூ ஃபேஸஸ்லாம் எப்படி நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தைரியத்தோட எடுக்கிறோம்? அதை நம்ம எப்படி நம்ம மோல்ட் பண்ணி அது ஒரு தியேட்டர் ரிலீஸ் மாதிரி நம்ம கொண்டு வருவோம்? அதுக்கு ரீசன் வந்து பேசிக்கலி சப்ஜெக்ட் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் தான். சப்ஜெக்ட் நல்லா அமைஞ்சிடுச்சின்ட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து இது பண்ணிட்டு இப்போ ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து நியூ ஃபேஸாக வந்தவங்க தானே. ஸோ அந்த நியூ ஃபேஸ் இல்லைன்னா வந்து எல்லாரும் ஒரே ஆள் தான் வந்து திரும்ப வந்துட்டு இருக்க முடியும். இப்போ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்களாக வந்து அறிமுகமான படம். அந்த அறிமுகமான படம் வந்து முதல் படமே ஹிட் ஆகிடுச்சுன்னா ரெண்டாவது படத்துலையும் அந்த ஹிட்டு தொடர்ந்துச்சுன்னா அவங்க வந்து பெரிய டாப்புக்கு போயிடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நோன் ஃபிகர் நோன் ஆர்டிஸ்ட் ஆகிடுறாங்க. அவ்வளோதானே ஒழிய வந்து இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா வந்து பிஸ்னஸ் வைஸ் வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது நியூ ஃபேஸை வச்சு எடுக்கும்போது வந்து. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஈவன் வந்து இதில் வந்து ஜிவி பிரகாஷில் மியூசிக் எல்லாம் போட்டாலும் மியூசிக் விற்கிறதுக்குள்ளே வந்து எங்களுக்கு கொண்டு வாங்க நாங்கள் படாத பாடப்பட்டேன். அதில் வேறு இந்த பிஸ்னஸ் இதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் என்னுடைய கிரியேஷன் ஒர்க்ஸு சில இது போஸ்டர்ஸு இது ட்ரெய்லரு இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கேள்விப்பட்டு அதுக்கு பிஆர் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நிறைய ஹெவியாக பண்ண பிறகு வந்து இப்போது ரிலீஸ்க்கு வந்துருக்கு. ஸோ அந்த ஒரு இது ஒன்று இருக்குது. அது மற்ற லாங்குவேஜஸில் வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க டக்குன்ட்டு. ஆமாம். ஸோ அது நம்ம தமிழில் வந்து இப்போ ஒன்றும் அந்த அளவுக்கு இன்னும் மேலே வரல அப்படின்றது. சார் இப்போ கதையை பற்றி பேசுவோம் சார். என்ன மாதிரியான ஜானர் நம்ம ஆல்ரெடி கேட்ட எந்த ஏஜ் குரூப் இருக்குது? இல்லை எல்லாருமே பார்க்கக்கூடிய படமா? இல்லை காலேஜ் பசங்க யங்ஸ்டர்ஸு அந்த மாதிரி? இல்லை இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், இப்போ கேர்ள் ஃப்ரெண்டோடு பார்க்கலாம், லவர்ஸ் பார்க்கலாம், வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். வந்து 2 பேர் பிரிஞ்சுட்டும் பார்க்கலாம். எதுக்கு இப்போ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து இதில் ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப்போட வந்து எப்படி நம்மளுடைய லைஃப் இருந்தது ஒரு சுச்சுவேஷனில் அந்த லைஃப் வந்து இப்போ வந்து நம்ம எவ்வளோ இழந்துட்டு இருக்கிறோம், அதை எப்படி நம்ம வந்து இழக்காமல் தக்க வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையினுடைய பேஸ். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்லை அதை வந்து நான் வந்து இங்கே நீ ஃபேஸாக வந்து இங்கே 4 பேரை வந்து நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தா கூட வந்து அவங்க ஃபஸ்ட்டு சீனில் வேணும் பண்ணுவேன்னா வந்து ஏதோ புது முகமாக இருக்குது அப்படின்னு தோணுமே ஒழிய ரெண்டாவது சீனில் இருந்து வந்து ஏதோ பக்கத்து வீட்டில் நம்ம நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இந்த படத்தை வந்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு புது படம் மாதிரி தான் தோணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோஜா படமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி பார்த்தாலும் அது வந்து அது புது படம் மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பார்க்குறது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ரீசன் என்னென்னா வந்து அதில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான வந்து ஃபேஸஸ் இப்போ இன்றைக்கும் அரவிந்த்சாமின்னு பெரிய ஆர்டிஸ்ட் ஆனார் இது பண்ணாருன்றது தான் கூட வந்து இன்றைக்கும் அந்த படம் வந்து டெக்னிக்கலி இது வந்து நல்லா இருக்கிறதுனால தான் வந்து அது வந்து இதாகிட்டு போய்ட்டுருக்கு. அது மாதிரி இந்த படமும் வந்து கதை சொல்லியிருக்கேன் கரெக்டாக கதையில் இருக்கேன். கரெக்டாக அந்த தேவையான என்ன லெவலோ அந்த லெவலுக்கு அதை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்களே அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, அப்போ அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது? ஏன்னா இந்த படத்தில் நம்ம சின்ன ரோலில் நம்ம தான் மேஜர் ஹீரோவே நம்ம தான் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நிறைய குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பீங்க, ஹீரோக்காக நிறைய அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இதுவாக இருக்குது. படம் பார்த்துட்டு என்ன நினச்சிங்க? செம்ம வெயிட்டேஜான நான் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அந்த பயம் இருந்ததா? இல்லை என்ன தாட் இருந்தது உங்களுக்கு? எனக்கு எப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன்னு இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இருந்துச்சு இந்த கதையில் வந்து ஒரு ஹீரோவுக்கான ஒரு ஸ்பேஸ் எல்லாமே இருந்துச்சு. தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி கிடைக்குமான்னு தெரில எனக்கு.
எனக்கு தெரிஞ்சு காமெடி இருந்துச்சு. சாரோட செல்லமேலலாம் ஒரு ஒரு விஷயம் வச்சிருப்பா தெரியுமா? அந்த செஸ் மேட்டரா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஊட்டி விடுற மேட்டரா இருக்கட்டும், இந்த கண்ணை மூடிட்டு கண்ணை கட்டிட்டு அந்த மாதிரி சில மேட்டர்ஸ்லாம் சார் வச்சிருக்காரு இந்த வாரம். அது அது வந்து பிளாஸ்டா இருந்துச்சு. எப்படி சார் யோசிச்சீங்க இந்த மாதிரிலாம்? அது கமர்ஷியலாக பயங்கரமா இருக்கும். அது ஆல்மோஸ்ட் இப்போ காலேஜ் பசங்க எல்லாம் பயங்கரமா நல்ல ட்ரெண்ட் ஆகும் பாருங்க. அது வரமா செம்மையா ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் காமெடி எமோஷனல் பயங்கரமா இருந்துச்சு படத்துல. அப்புறம் சார் எனக்கு ஃபைட் கொடுத்துருந்தாரு எனக்கு. அப்புறம் சாங்ஸு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு பேக்கேஜாக எனக்கு ஹோல்சமாக இருந்துச்சு எனக்கு. எல்லாமே இதனால ஹாப்பி தான். சரி எப்போ போகிறோம், எப்போ ஷூட் பண்ணி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ அடுத்து வச்சிருந்தது சாரோட படத்தில் லவ் சீன்ஸ் எல்லாமே நியூவாக ஃப்ரெஷ்ஷாக அவர் விஷால் வந்துட்டு அவங்கள பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி தான் பண்ணுவாங்க. செம்ம சீன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறமா அந்த இன்னும் அந்த லவ் சீன்ஸ் வந்து என்னன்னா கண்ணை கட்டிட்டு இந்த ஊட்டி வர சீன் இதெல்லாமே ப்ளஸ் பரத் அவர் லவ் பண்ணுறதும் வந்து அதுவும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன பையன் பெரிய பொண்ணு லவ் பண்ணுற மாதிரிலாம் அவன் சைடில் தான் அது கொஞ்சம் நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லவ் சீன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இப்போ நம்மளும் லவ் பண்ணோம். எல்லாம் 2 பேர் வேறு இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நிறையா. கொஞ்சம் இன்னும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷான லவ் சீன்ஸ் இருக்கும் அப்படின்றதுல. ஸோ அதை நீங்கள் நடிச்சே இருக்கிறதுனால உங்ககிட்ட அது எதிர்பார்க்குறேன். எப்படி இன்னும் என்ன மாதிரியான சீன்ஸ் இருக்குது அடிஷ்னலாக அப்படின்னு. இல்லை அந்த ஒரு என்ன கமர்ஷியலான ஒரு மீட்டர் ஒன்று பிடிப்போம், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு விஷயம் அதெல்லாம் படத்தில் பயங்கரமாக வச்சுருக்காரு சார். சார் இந்த முன்னாடி இருந்த ஹீரோ கிட்ட கேட்ட மாதிரி தான் ஓவராக இந்த ரொமான்ஸ் சீன்ஸு கிஸ் சீன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இது 2 கதையா சார்? 2 ஜோடிகள் இருக்காங்க. எப்படி மீட்டப் பண்ணுற மாதிரியா இல்லை என்ன மாதிரியான இதில்? இல்லை இது கதையாக வந்து ஸ்க்ரீன் பிளேயாக தான் 2 ஜோடி எப்படி. பட் வந்து எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று பதினஞ்சு விஷயங்கள். அது வந்து படத்தினுடைய கிளைமேக்ஸில் தான் வந்து ரிவ்யூ ஆகும். ஸோ இப்போ இப்படியும் இருக்கிறாங்க, இப்படியும் இருக்காங்க லைஃப்பில். ஸோ இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம். ஓகே. ஸோ அந்த 2 டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஒரே காலத்தில் இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஆமாம், அது எப்படி சொல்லியிருக்கேன், அது எப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த படத்தினுடைய மெயின் த்ரெட்டினுடைய ஸ்க்ரீன் பிளேனுடைய த்ரெட். ஸோ சஸ்பென்ஸாக வந்து அது லாஸ்ட்டில் வந்து ரிவீல் ஆகும். இதுதான் சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஏன் இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஆல்ரெடி அந்த டீம் கிட்ட கேட்ட மாதிரி ஏன் இந்த படத்தை வந்து பார்க்கணும், அப்படி பார்த்து என்ன டேக் ஓவர் கிடைக்கும், நம்மளுக்கு என்ன நம்ம எடுத்துகிட்டு போகலாம்? அப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்சி ஒருத்தங்க லவ் பண்ணியிருப்போம் நம்ம, அது நம்ம பார்ட்னராக இருக்கலாம். ஆனால் நம்மளோட ஈகோனாலையும் சரி, இல்லை நமக்கு வந்து சில பிரச்சனைனாலும் சரி அவங்ககிட்ட பேசாமல் அப்படியே தள்ளியே வச்சுருப்போம். பட் ஆனால் நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தானே. நமக்கு பிடிச்சவங்களோட ஹாப்பியாக நம்ம வாழ்ந்துட்டு போன இந்த ஈகோ அதுக்கப்புறம் சில பிரச்சனைலாம் தள்ளி வச்சுட்டு அது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்கிறது நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் காட்டியிருக்காரு சார். என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அது நம்ம பிடிச்ச பர்சன் கூட நம்ம ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகலாமே. ஸோ இந்த லவ்வர்ஸ் இந்த பிரேக்கப்ஸில் இருக்கும்போது சரி, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வந்து தனியாக பிரிஞ்சுக்கும் போது சரி, இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு ரீயூனியன் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டா போதும் லைஃப்பில். அது நம்ம ரியலைஸ் பண்ணிட்டா போதும் ப்ரோ. அது ஓகே டன். நமக்கு பிடிச்சவங்களோடய நம்ம ஒன்றா இருந்துருவோம். நம்ம என்ன சார் டேக் ஓவர் நம்ம? அதே தான் சார். இது என்னன்னா வந்து இதில் செல்ஃப் அனலைஸ். அதாவது வந்து இது எப்படின்னா வந்து நம்ம முகத்தை வந்து கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரி தான் இந்த படம். ஸோ நம்மளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து நம்மளுடைய லைஃபோடு வந்து இது வந்து கமிட் பண்ணும் இந்த படம். ஓ ஐயோ நம்ம இது மாதிரி இந்த ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோமே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம சரியாக திருத்திட்டோம்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது. இப்போ வந்து சாய்ஸஸ் இருந்துச்சுன்ட்டு வச்சுங்க லைஃப்பில் வந்து நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சுன்னா வந்து ஏதோ ஒன்றுன்ட்டு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போகலாம். பட் லைஃப் பண்ணுறது ஒரே ஒரு சாய்ஸ். அது மற்றதெல்லாம் வந்து போடுறது எல்லாமே வந்து வேற ஏதாவது செகண்ட் ஹேண்ட் லைன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே எதுவாக இருந்தாலும். அதனால் வந்து அது முதல் ஒரு லைஃப் ஒன்று அமைது அப்படின்றது தட் இஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீ அனுபவிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நீ வந்து வேற ஒரு இதுக்கு போய் தேடி போய் அங்கே மட்டும் வந்து போனால் முட்டு சந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம். ஸோ அங்கே வந்து இப்போவாவது வந்து அட்லீஸ்ட் வந்து நேருக்கு நேராக சண்டை போட்டுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் லைஃப்பில். செகண்ட் லைஃப்லலாம் வந்துச்சுன்னு வச்சுக்க சண்டை கூட போட்டுக்க முடியாது. ஏன் தெரியுமா? செகண்ட் ஹேண்ட் அது உள்ளுக்குள்ளே வந்து அது உறுத்திட்டே இருக்கும். அது எங்கேயோ நீ மட்டும் பிற வச்சியா, நீ அங்கே இருந்து விட்டுட்டு வந்தது தானே. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அது வெளியே வந்துடும். சண்டையில் சொல்லி காட்டுற மாதிரி ஆகிடும். வந்துடும். வரும்போது வந்து ரொம்ப வலிக்கும். அப்போ வந்து திருடின தேல் கொட்டின மாதிரி வந்து போங்க பாத்ரூமில் வந்து கதவு போட்டு வந்து அங்கே தான் உட்காந்துட்டு அழுதுட்டு வரணும். நான் அழுறது கூட வந்து ஃப்ராங்காக அழ முடியாது. ஸோ சிரிக்கிறதுன்றது வந்து எங்கே வேணுமோ சிரிச்சுட்டு போகலாங்க. தனியாக சிரிக்கக்கூடாது. வேற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அழுறது வந்து தனியாக அழுறது தெரியுமா, அது வந்து ரொம்ப கொடுமை. அந்த கொடுமையெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கக்கூடாதுன்னு கன்ஃபார்மாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் படத்தை பார்க்கணும். பாருங்கள். பார்த்தா வந்து கன்ஃபார்மாக வந்து கொஞ்சம் நம்மளே வந்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஹீரோவாக வரும்போது இப்போ ஆஃப்டர் பிக் பாஸ் உங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருப்பாங்க. நீங்கள் ஹீரோவாக பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியோலாம் இருக்கா இல்லைங்களா, அது மாதிரி யாராவது உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி பண்ணு, ஃபஸ்ட் படம் கொஞ்சம் பார்த்து பண்ணு, இல்லைனா அடுத்தடுத்து படம் முடிச்சது கூட யாராவது உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா? ஹீரோவாக இனிமேல் உன்னை நீ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோ அப்படின்ற ஏதாவது உள்ள இருக்கிற உங்கள் சமகாலத்தில் இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ்? எனக்கு பிக் பாஸ் போனதுக்கப்புறம் தான் என் சர்க்கிள் பையன் பெருசாச்சு. இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் அப்போ தான் நிறைய பேர் மீட் பண்ணேன். அந்த டைமில் வெறும் க்ளோஸ் சர்க்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் நான் சொன்னேன், நான் கமிட் ஆகிருக்கேன், காந்தி சார் கூட படம் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே விஷ் பண்ணாங்க எனக்கு. ஏன்னா இன்னும் நிறையா ரொம்ப வருஷமாக நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் அமையும் போது ஜென்யூனாக ஹாப்பியாக இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். பரவாயில்ல, அவனுக்கு ஒரு ஒரு பாத் உனக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ நாள் எங்கே போகிறேன்னே தெரியாமல் அப்படியே அந்த சினிமான்னு வந்து ஒரு இதுக்குள்ளே போயிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு ஒரு பாத்தாக அவனுக்கு கிடச்சி அந்த பாத்துக்குள்ள அவன் ட்ராவல் பண்ணான்னு சொல்லிட்டு தே ஆர் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ்லாம் போயிட்டு வரும்போது அப்படியே ஒயிட்ரா ஆச்சு கான்டாக்ட்ஸாக. சரி, நிறைய பிக் பாஸ் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா உங்கள் ஃபேம்க்கும் உங்கள் சினிமா கரியருக்கும் அடுத்தடுத்து மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சான்னு கேட்கு ப்ரோ. என்னை வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ்க்கு தெரிய வச்சது ப்ரோ. எனக்கு அவங்க வீட்டு பையனா சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ்க்கு தெரிய வச்சது எனக்கு பிக் பாஸ். அந்த இது ஒரு ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் படம் பண்ணுறதுக்குலாம் ஒரு சின்ன ஒரு போனஸாக ஒரு சின்ன ஒரு இது. இந்த படம் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல ஒரு புஷ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். என் லைஃப்பில் ஒரு பிரேக் கொடுக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. சார், இப்போது உங்ககிட்ட சினிமா சார்ந்து ஒரே ஒரு கேள்வி சார். என்னென்னா இப்போது யங் டேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, தமிழ் சினிமா புது டேரக்டர்ஸ். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சங்கர் சார் மாதிரியோ இப்போ முருகா சார் மாதிரியோ டேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் படம் பண்ணுறது கம்மி ஆகுது. அதுவும் இல்லாமல் இப்போ சங்கர் சாரும் பார்த்தீங்கன்னா 2 படம் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அந்த மாதிரி தான் அதிகமாக இருந்தது. இப்போது எதிர்பார்க்குறது வந்து தமிழ் சினிமா இன்னும் பழைய இது மாதிரி எல்லா படங்களும் நல்லா இருக்கணும், நல்லா பூஸ்டப் ஆகணும். குட்டி குட்டி படங்கள் கொஞ்சம் நல்லா ஓடினாலும் மேஜரான படங்கள் நல்லா ஓடுறதில்லை அப்படின்ற ஒரு ஓப்பன் டாக் இருக்குது சார் நம்ம இதில். இப்போ சங்கர் சார் மாதிரி பெரிய டேரக்டர்ஸ்லாம் மறுபடியும் எப்போ ஒரு ஆல்ரெடி அங்கே இருக்காங்க, பட் எப்போ ஒரு ப்ராப்பரான கம்பேக் கிடைக்கும் அவர்கிட்ட எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றது உங்ககிட்ட கேட்கலான்ட்டு. இல்லை சார், அது வந்து அவங்க பர்சனல் விஷயம் சார். ஏன்னா இதில் வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சினிமான்றது வந்து நாட் ஒன்லி வந்து ஒருத்தருனுடைய இது மட்டும் கிடையாது சார். அதில் வந்து நிறைய பேர் ஒன்றே டைரக்டர் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான காரணங்கள் உண்டு. அது வந்து சில நேரத்தில் வந்து திருத்திட முடியும், பட் அது திருத்துறதுக்கு வந்து செலவு அதிகமாகிடும். அது வந்து பெரிய படங்களாக இருக்கும்போது இன்னும் அதிகம். அப்படி தான் வந்து எங்கள் டைரக்டருடைய லாஸ்ட்டு 2 படங்களும் இதானதுக்கு. அதாவது வந்து தான் நினைச்சது ஒன்று, ஸ்க்ரீனில் வந்தது ஒன்று, அது திருத்திருப்போம் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால வந்து அந்த விளைவுகள் வந்து விபரீதமாகி போச்சு. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ இனிமேல் வர்ற இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பேப்பர் ஒர்க்ஸ், ரைட்டர்ஸு, இது மாதிரி ஆளுக்களுடைய சப்போர்ட்டெல்லாம் கரெக்டாக அமையிறது தான் சார். சுஜாதா சார் இல்லைன்ற அந்த மிஸ்ஸிங் இல்லை, அது மிஸ்ஸிங் தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சுஜாதா சார் இல்லாதது கன்ஃபார்ம் மிஸ்ஸிங் தான். எனக்கும் மிஸ்ஸிங் தான். அவருக்கு என்னன்னா அவர்கிட்ட ஒரு ஃப்ராங்க்னஸ் வந்து யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. இது வேணுமென்னா வந்து அது வந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவர் அதை பற்றி கவலைப்படாது. பட் அவருடைய மிஸ்ஸிங் இதுதான். பட் அதுக்கு ஆல்டர்னேட் நம்ம வந்து தேடி தானே ஆகணும். ஸோ
எல்லாருமே சில கூட பேர் வந்துட்டு சிவா சார் இல்லைனாலையும் கொஞ்சம் மிக்ஸ்டா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சொல்லாம ஒழிய வந்து பட் சுஜாதா சார் மட்டுமே வந்து காரணமா. காரணம் கிடையாது இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி பாலகுமாரன் சார் எழுதியிருக்காரு, அதுலேயும் ஜெயிச்சிருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ இப்போ அது முக்கியம் கிடையாது. அமையக்கூடிய களம், அதுக்கான சப்போர்ட்டிங்கான ஆட்கள், அதுங்க கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து அது நல்ல ஒரு கரெக்டான ஒரு டீம் அமைஞ்சுதான்ட்டு வச்சுங்களேன், ஈஸியாக வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அந்த டீமில் வந்து சிக்கல்கள் வரும்போது தான் வந்து தப்பான கைட்லைன்ஸ், தப்பான ஒரு விஷயங்கள். ஜென்ரலா ஒரு படம் பார்க்குறோம்னா, நல்ல படம் எடுத்தா போதும் சார். அவ்வளோதான். நான் சும்மா ஒரு சினிமா ஆடியன்ஸா படம் பார்க்குறோமா நல்லா இருக்கு. நல்ல படம் குடுத்துட்டா போதும். சில பேருக்கு மட்டும் தான் அந்த இது இருக்கும் சார். என்னன்னா மத்த அ இண்டஸ்ட்ரி வந்து இந்த 1000 crore இது கூட இந்த மாரிலாம் எடுத்துட்டாங்க. தமிழ் சினிமா மட்டும் தான் எடுக்கல அப்படின்ற இதெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு வந்து நல்ல படம் பண்ணணுமா? இல்லன்னா நம்ம தமிழ் சினிமா ஜென்ரலா கேட்குறேன் சார். இல்லன்னா அந்த மாரி இதுக்குள்ள போணுமா சார்? நம்ம இந்த பேன் இண்டியன் இந்த 1000 crore கிளப்க்குள்ள நம்ம போய் இணையணும் அந்த மாரி ஏதாவது? இல்லை, அது மாதிரி இணையணுன்றதுக்குன்னா சப்ஜெக்ட் அது மாதிரி சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதில் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அதை மீறி வந்து ஒரு நல்ல படமாக இருக்கணும். எதுவாக இருந்தால் 1000 crores நீ வந்து படம் எடுக்கணும் அப்படின்றத விட வந்து அது அது மாதிரி சப்ஜெக்ட் இருக்கணும். அது மாதிரி எல்லாமே அமையறதா இருந்துச்சுன்னா வந்து இது ட்ரை பண்ணலாம். பட் வந்து அது நானும் வந்து 1000 crores படம் பண்ணுறேன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு வந்து கூட்டம் கூட வச்சதுனால வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கிற வந்து துறந்த ஆகட்டும், வந்து மற்ற படங்கள் ஆகட்டும், இந்த 1000 crores இதெல்லாம் தாண்டின படங்கள் எல்லாமே வந்து ஒரு புதுசு இருக்கு அதில். அந்த தேட்டரில் போய் இந்த உட்காந்து பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க. பாகுபலி ஆகட்டும், இது எல்லாமே வந்து நீ என்னதான் வந்து நீ வந்து ஓடிடியில் வந்தாலும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு வந்து அந்த ஒரு பிரம்மாண்டங்கள் அந்த இது இப்போ துறந்தரெல்லாம் வந்து நீ என்னதான் நீ ஓடிடியில் பார்த்தாலும் தியேட்டரில் பார்க்குற எஃபெக்ட் கிடையாது. அந்த இதுக்கு கொண்டு போகணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு இதுதான். ஏன்னா நான் ஜென்ரலா பார்க்கும்போது, இங்க பேசுறது இங்க வந்து ஆக்டர்ஸ்க்கான ரெமுனரேஷன் வந்து அதிகம். அது புரொடக்ஷன்ல இன்வால்வ் பண்ணா நல்ல குவாலிட்டி கன்டென்ட்டா படமும் பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்கு. பட் அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல சார்? இங்க நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும். ஆக்டர்ஸ்க்கான ரெமுனரேஷன் அதிகம் அப்படின்றதுனால, புரொடக்ஷன்ல அதிகமா செலவு பண்ண மாட்ருக்காங்க அப்படின்ற இதுவும் இருக்கு சார். இப்ப நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது 24க்கு வந்து உங்களுக்கு இப்ப நீங்க ஏதாவது கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? லைக் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஆகட்டும், சேல்ஸ்ல ஆகட்டும், தியேட்டர் ரிலீஸ்ல ஆகட்டும். இல்லை சார், நான் கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் லேட் ஆனதுக்கு ரீசனும் அதுதான். படம் ரெடி பண்ணி வச்சே வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. பட் இது வந்து நான் அந்த பிஸ்னஸ்ன்ற அந்த ஒரு இதுக்கு அந்த அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளேயே வந்து எனக்கு வந்து இதாகி போயிடுச்சு. ஒரு மாதிரி ஒன்றும் சொல்ல போனால் வந்து ஒரு பயம் வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே ஆனந்த தாண்டவம்லாம் பண்ணும்போது வந்து ஒரு இது இருந்தது. வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் முடிஞ்ச மறுநாள் வந்து ஃபுல் படம் வந்து சோல்ட் அவுட். ஏன்னா அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க அப்போ. சத்யம் தியேட்டரில் வந்து ஒரு இது ஆடியோ லான்ச் பண்ணோம். அந்த இதில் வந்து ஒரு 2 சாங்கு 3 சாங்கு போட்டு காட்டினேன். ஸோ இமீடியட்லி படம் வந்து சோல்ட் அவுட். ஸோ அந்த ஒரு அதுதான் அந்த சாங்ஸ்ன்றது வந்து விசிட்டிங் கார்டு ஆஃப் த மூவி. அந்த ஒரு இது அந்த ஒரு பிளேஸ் இப்போ இல்லைன்னு தோணுது. இப்போ அந்த நியூ கமர்ஸ் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் இப்போ இன்னும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆமாம். ஆனால் அந்த மாதிரி இருந்தால் தான் நியூ ஆக்டர்ஸ் நியூ கமர்ஸ்லாம் நிறைய பேர் வெளியே வந்துட்டு அவங்களோட இன்னும் வேற மாதிரி மாற்ற முடியும். பட் அது இன்னமும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. ப்ரோ இந்த மாதிரியான ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரியில் ஹீரோவா உங்களுடைய நீங்கள் இன்னும் எப்படி ப்ளேஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவ்வளோ போட்டிகள் இருக்கு. நியூ ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. உங்களோட அடுத்தடுத்த கோல் என்ன? வேற ஏதாவது ப்ராஜெக்ட் கமிட் ஆகி போயிட்டு இருக்குங்களா உங்களுக்கு? ப்ரோ எவ்வளோதான் வந்து படங்கள் வந்தாலும் நல்ல படங்கள் ஓடுது ப்ரோ. அது பெரிய ஹீரோ, சின்ன ஹீரோ அப்படி மக்கள் நம்ம பார்க்குறதே கிடையாது. நல்ல படம் எனக்கு கொடுத்தீங்கன்னா தேட்டர்ஸ்குள்ளே வந்துடுறாங்க. அது மட்டும்தான் நல்ல படங்கள் பண்ணணும். எனக்கு அது மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு
அப்கமிங் ஃபார்வர்டான ஒரு விஷயம் வச்சுருக்கேன் நான். ஸோ ஆமாம், கொஞ்சம் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது, இந்த அப்டக்கல்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஓகே தான். வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் கமிட்டியாக இருக்கீங்களா? அப்புறம் போயிட்டுருக்கு ப்ரோ, 2-3 கதைலாம் கேட்டு ஆஃபர்ஸ் போட்டு ரன் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம சாரோட இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு நல்ல ஒரு ஒன்று கிடைக்கும், ஒரு பூம் கிடைக்கும்னு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அடுத்தடுத்து நீங்கள் இன்னும் பெரிய பிளேசஸ் போயிட்டு இதே மாதிரி ஒரு நல்ல இன்டர்வியூவில் மீட் பண்ணாங்க. டெஃபினட்டாக ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.